எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுஷ்மிதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் ஸ்கோர்னா என்ன, ஏடிஎஸ் அப்ளிகண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஏன் இதை வச்சுருக்காங்க, இது ஸ்கோர்ஸ் என்னவா இருக்கணும், என்ன பண்ணால் என்னோடய ரெஸ்யூம் நல்லா இருக்கும், எது ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸு நம்மளுக்கு டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குது, எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது ஸ்கோரை அப்படிங்கிறது தாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க உள்ளே போகலாம். ஒய் அண்ட் வாட் இஸ் ஏடிஎஸ் ஸ்கோர்? ஏடிஎஸ் ஸ்கோர்னால் என்ன, எதனால் ஏடிஎஸ் ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிறதாங்க இங்கே சொல்லியிருக்கேன். ஏடிஎஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது, ஏடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரு. அது நிறைய கம்பெனிஸ் அந்த சாஃப்ட்வேரை வச்சுருக்கு. அந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னென்னா, நீங்கள் போடுற ஆன்லைன் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும், ஆன்லைன் ஜாப்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏடிஎஸ் மூலியமாக தான் செலக்ட் ஆகுறீங்களா ரிஜெக்ட் ஆகுறீங்களாங்கிறது டிசைட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மேனேஜர்ஸு ரெக்ரூட்டர்ஸ் கையிலலாம் போகுது அப்படிங்கிறது தான் ஏடிஎஸ். இது எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் ஒரு கம்பெனியில் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எது பெஸ்ட்டு, எது நீங்கள் சூட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறத ஒரு மனுஷனால் 100 அப்ளிகேஷனும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தாங்க ஏடிஎஸ் அப்படிங்கிறத ஒரு சாஃப்ட்வேராக வச்சுருக்காங்க. ஹவு டு கிளியர் ஏடிஎஸ் ஸ்கோர்? ஏடிஎஸ் ஸ்கோரை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்யூமோட ஃபார்மேட்டை ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப சிம்பிளாக எந்தவித கலர்ஃபுல் இனிஷியேட்டிவ்ஸும் இல்லாமல் உங்களுடைய ரெஸ்யூமை ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, கீவேர்ட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஜாபுக்கு வேக்கன்சியாக வருதுன்னா அதுக்கு உங்கள் ரெஸ்யூமேல ப்ராப்பரான ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராப்பரான கீவேர்ட்ஸும் ஃப்ரேசஸும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவாய்ட் ஆக்ரோனிம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னு போடாதீங்க. ராதர் என்ன பண்ணுங்கள், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் பிபிஏ அப்படின்னு எழுதுங்க, ஃபுல் ஃபார்மாக எழுதுங்க. கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரி. இது எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னா, Indeed.com இருக்கு இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா ஆன்லைனில், ஸோ அந்த .com ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஜாபுக்கு ஏற்ற வேக்கன்சிஸ் இருக்கும் இல்லையா, அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல நீங்கள் அந்த கீவேர்ட்ஸை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா எப்படி ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டெப் 3 பார்த்தீங்க அப்படின்னா, லேபிள் யோர் ரெஸ்யூம் செக்ஷன்ஸ் கிளியர்லி. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக லேபிள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக லேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவாய்ட் ஹெட்டர்ஸு, காலம்ஸு, டேபிள்ஸு, கிராஃப்ஸு, கலர்ஸு இது மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ராதர் சிம்பிளான ப்ரொஃபஷனலான ஃபார்மேட்டை கிளியராக சூஸ் பண்ணுங்கள். அந்த ஜாபுக்கு ரெலவென்ட் ஸ்கில்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுடைய கரெக்டான அந்த ஜாபுக்கு ஏற்றதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்யூமேவை ஜென்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 1 பேஜ் ரெஸ்யூமே நல்லது. அப்படி இல்லை உங்களால் ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேஜுக்கு போங்க. மோஸ்ட்லி 1 பேஜ் ரெஸ்யூமே இஸ் குட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கோல் ஆஃப் ஏடிஎஸ் ஸ்கோர். ஏடிஎஸ் ஸ்கோர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷனுக்கு நீங்கள் சூட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறது ஏடிஎஸ் தான் டிசைட் பண்ணும். அவங்க கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ், அதாவது கம்பெனி ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம், அந்த கீவேர்ட்ஸ் உங்கள் ரெஸ்யூம் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் செலெக்ஷன் அப்படின்னு காமிக்கும். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் தாங்க இருக்கும். அதை நீங்கள் கீவேர்ட்ஸ் பொறுத்து தான். அந்த கீவேர்ட்ஸை எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேன் ஏடிஎஸ் ரீட் பிடிஎஃப் ஃபைல்? பிடிஎஃப் ஃபைலை ரீட் பண்ண முடியுமா அந்த சாஃப்ட்வேரால் அப்படின்னு டவுட் இருக்குது. மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க, ரீட் பண்ண முடியும். ஆனால் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருக்கீங்கன்னா வேர்ட் ஃபைல் கொடுக்கறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு ஐ நோ இஃப் அ ஜாப் இஸ் யூஸிங் ஏடிஎஸ்? ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் தான் அது யூஸ் பண்ணுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற எந்த ஜாபாக இருந்தாலும் சரி, Indeed சாஃப்ட்வேரு இல்லை LinkedIn மூலமா எதோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் பில்ட்-இன் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது முன்னாடி உங்களுடைய ஸ்கோர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு போடுறது நல்லது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎஸ் ஸ்கோர் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% கண்டிப்பாக இருக்கணும். அப்படி 80%, 78 இல்லை 75 இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா பேஸ் வந்து என்னாகும், ஸ்டோர் ஆகிடும். ஃப்யூச்சருக்கு மேபி எடுக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது, அப்படி இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20% இல்லை லெஸ் தேன் 20% இருக்குன்னா கம்ப்ளீட்லி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு செக் யுவர் ஏடிஎஸ் ஸ்கோர் ஆன்லைன். ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து நான் ஆன்லைனில் எப்படி செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கேன். இது வந்து ஃப்ரீ வெப்சைட்ஸு, சிலது பெய்டு. அதாவது ஃபஸ்ட் ஒன் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பெய்டாக மாறும். பட் வந்து நம்மளுக்கு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ரெண்டாவது மூணாவதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு ஸ்கோர் மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து எது என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காது. ஸோ skillsinner.com அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்சது skillsinner தான். பட் நீங்கள் வந்து மிச்ச .coms கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கீங்கன்னா தாராளமாக யூ கேன் கோ ஹெட். நீங்கள் இந்த .coms மூலியமாக உங்களுடைய ரெஸ்யூம் ஸ்கோர் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த .com நீங்கள் போய் உங்களுடைய ரெஸ்யூமோட ஸ்கோர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஆன்லைன்லேயே ரெஸ்யூமை ஜென்ரேட் பண்ணும். ஆன்லைனில் ரெஸ்யூம் ஜென்ரேட் பண்ண ரெஸ்யூமை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 .com வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண வாய்ப்பு கொடுக்குது. அட் த சேம் டைம் டவுன்லோட் ஆப்ஷனும் கொடுக்குதுங்க. ஸோ இது வந்து enhancecv.com, இன்னொன்று myperfectresume.com. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் கிளவுட் ஜென்ரேட்டர். அதாவது இந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியாவுக்கு நான் இந்த வார்த்தை தான் சூஸ் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். எனக்கும் அது தெரியல. ஸோ monkeylearn.com நீங்கள் போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா .com skillsinner, அந்த .com உடைய பேஜ் தாங்க இது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த .com போனோன்னே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு நம்மளுக்கு 3 ஆப்ஷன் காமிக்குது, ஃபேஸ்புக்கு, கூகுளில், இன்னொன்று லிங்க்டின். நான் இப்போது சூஸ் பண்ணியிருக்கிறது கூகுளில். ஸோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் அப்படின்னு போட்டோன்னே எனக்கு இந்த பேஜ் வந்துச்சு. என்னோட ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இல்லைன்னா கண்டினியூ வரும். கண்டினியூ பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வருங்க. வந்தோடனே என்னடா பண்ணும் அப்படின்னா நியூ ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமேவை அப்லோட் பண்ண சொல்லும். அதாவது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இங்கே என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நேம், நீங்கள் அப்ளை பண்ண போகிற நேம் இங்கே போட்டுக்கோங்க. ஜாபோடைய டைட்டில், நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர், வெப் டிசைனர், என்ன உங்களுக்கு ஜாப் டைட்டிலோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், எனக்கு ஐ எம் எக்ஸ்பர்ட் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத ஒரு 4-5 கொடுத்துக்கோங்க. அதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம், உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணணும்னா உங்களுடைய நேமு, குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு, இல்லைனா இன்டர்ன்ஷிப்பு, அப்புறம் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு, ஸ்கில்ஸு, இதெல்லாம் இங்கே வந்து மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணால் அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். பட் வந்து இந்த ஆப்ஷன் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ இந்த நான் கம்பெனி நேமு, ஜாப் டைட்டிலு இதெல்லாம் நீங்கள் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணால் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுடைய ரெஸ்யூமுடைய ஸ்கோர்ஸ் வந்து நிற்கும். இது என்னோட ரெஸ்யூமோட ஸ்கோர்ஸ், எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமே வந்து தாராளமாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் உங்களுடைய கீவேர்ட்ஸை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா next.com, jobscan.com. இதில் என்னென்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணாலும் லாகின் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ரெஸ்யூமை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். ஸோ இதையும் 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது கூகுள் போனோன்னே சைன்இன் கேட்கும். சைன்இன், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வரும், வேர் யூ வில் ஆட் யுவர் ரெஸ்யூமை வந்து இதுக்குள்ளார போடுவீங்க. போட்டோன்னே உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து இங்கே காமிக்கும். ஸ்கோர்ஸ் காமிச்சோன்னே கீழே எது உங்களுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச .com வந்து skillsinner தான். அதுக்கப்புறம் ஜாப் ஸ்கேன்னு சொல்லலாம். ஸோ ஜாப் ஸ்கேனும் நம்மளுக்கு ஓரளவுக்கு எடுத்து காமிக்குது, இது என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் .com பார்த்தீங்கன்னா resumeworded.com. இந்த .com ஆஸ் யூஷுவல் இந்த .com போட்டோன்னே நீங்கள் லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜ் வந்து வரும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வரும். இதில் என்ன காமிக்குது அப்படின்னா 3 லெவல் காமிக்குது. என்ட்ரி லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
என்ட்ரி லெவல் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் என்ட்ரி லெவல், அப்படி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெஸ் தேன் 2 இயர்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 இயர்ஸ் இல்லைனா 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், 2 to 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த மிட் லெவல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 10 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்குன்னா தாராளமாக சீனியர் லெவலில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன லெவலோ அந்த லெவலில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ட்ரி லெவலில் இருக்கேன், ஸோ என்ட்ரி லெவலில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும், வேர் யூ வில் பி அப்லோடிங் யுவர் ரெஸ்யூம். இங்கே வந்து உங்களுடைய ரெஸ்யூமை கொடுத்துக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து எந்த ஃபைலோ அந்த ஃபைல் அலோகேட் ஆகி அங்கே வந்துடும். உங்களுடைய டெஸ்ட் ஸ்கோர்ஸும் காமிக்கும். லெட்ஸ் டைவ் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் யூ கேன் கோ ஹெட். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த .com கூட வச்சுக்கலாம். பே பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக மூவ் ஹெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமேவை நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணணும், அதை டவுன்லோட் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா enhancecv.com அப்படிங்கிறதையும் நீங்கள் போய்க்கோங்க. இது .com தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். வேறு உங்களுடைய நேம் கொடுத்து வெல்கம் அப்படின்னு காமிக்கும். நியூ ரெஸ்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களுடைய ரெஸ்யூமேல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுடைய டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவாகவே ஃபீட் ஆகி லாஸ்ட்டில் டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கவர் லெட்டர் கூட நீங்கள் ஃப்ரீயாக இதில் இந்த வெப்சைட்டில் டிசைன் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிளான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கரெக்டாக அமைதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ஹான்ஸ் சிவி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா monkeylearn.com பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் .com நீங்கள் சர்ச் போர்டில் போட்டுட்டு monkeylearn அப்படின்னு வந்துடும். இந்த சர்ச் இன்ஜினை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி monkeylearn வரும். இதில் ஃப்ரீ வேர்ட் ஜென்ரேட் க்ளவுட் ஜென்ரேட்டர்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை போய் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வரும். இந்த டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா எடுத்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணுங்க. சப்போஸ் இன்டர்ன்ஷிப் இருக்குது அப்படின்னா இன்டர்ன்ஷிப் மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் பேஸ்ட் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு ஜென்ரேட் க்ளவுடுன்னு காமிக்குது இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய ரெஸ்யூமேல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் தெரியலன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மை பர்ஃபெக்ட் ரெஸ்யூம், இதையும் ATS ஸ்கோர் செக்கரு, இது ATS ஸ்கோரும் செக் பண்ணும். அட் த சேம் டைம் ரெஸ்யூமை கூட நம்ம பில்ட் பண்ணலாம். இதில் போய் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் செக் யோர் ஸ்கோர்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நீங்கள் போய் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர்ஸ் ரெஸ்யூம் ஸ்கோர்ஸை காமிச்சோன்னே நீங்கள் இதெல்லாம் இன்னும் சஜஷன்ஸ் கொடுக்கும். அது இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் மை ரெஸ்யூங்கிற ஆப்ஷன் அதுவே கிளிக் பண்ணி அதுவே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லும். உள்ள நீங்கள் அதை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா novaresume.com அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 2 டெம்ப்ளேட் நம்மளுக்கு ஃப்ரீயாக டெம்ப்ளேட்டுக்கான .com மட்டும்தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. மிச்சதெல்லாம் வந்து பெய்டு, ப்ரீமியம் அப்படிங்கிறது பெய்டு. ஸோ இந்த ரெண்டில் எது சிம்பிளாக இருக்கோ எது ப்ரொஃபஷனலாக இருக்கும் அது சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி சிவியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த .coms எல்லாம் நான் கொடுத்துருக்கிற .coms எல்லாம் போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலது பெய்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது overleaf.com, இன்னொன்று enhance CV, my perfect resume, resume.io. இந்த 4 .com எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு எதுவோ அது கம்ஃபர்டபுளாக நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெப்சைட்லேயும் உங்களுடைய டீட்டெயில்ஸு கரெக்டாக ஃபீட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒன் டைம் நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீசெக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் போகிறது நல்லது. இதுதாங்க ATS ஸ்கோரு. இப்படி தான் ATS ஸ்கோர் இனிஷியேட் ஆகுது. இன்னும் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரெஸ்யூம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, வேர்டில் ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.